நான் அறிந்த ஆரோக்கியத்தில் நுழைகிறது லதா ராணி. நம்ம தினந்தோறும் சாப்பிட்ற உணவுகளில் காலையிலேருந்து மதியம் இரவு அப்படின்னு கணக்கு எடுத்திங்கன்னா, காலையில் இட்லி தோசை சப்பாத்தி உப்புமா, மதியம் சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல், அதுக்கடுத்து காலையில் செஞ்சதில் ஏதோ ஒன்று விட்ட குறையோ நைட் நம்ம செய்வோம். அப்படி நம்ம தினந்தோறும் சாப்பிட்ருக்க உணவுகளில் நம்ம உடம்புக்கு நல்ல சக்தியை, நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. நம்ம வாழ்கிறதுக்கு உண்டான உணவுகள் தான் அது இருக்குதே தவிர, நோயின்றி ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு உண்டான உணவுகள் அதில் இருக்கா அப்படின்னா எல்லாத்துடைய உணவுலையும் அது கேள்விக்குறிதான். அது அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த தேன் மஞ்சள், தேன் மிளகு அப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு 2 டைம் எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதோடு சேர்த்து இப்போ தேன் நெல்லி அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். அது கிட்டத்தட்ட நான் ஒரு 2 மந்த்ஸாகவே பண்ணிகிட்ருக்கேன். அது பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கிறவங்க எல்லாருமே வாங்கி சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதுவும் ஒரு வீடியோவாக போடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ தேன் நெல்லி நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத வாங்க என்னோடய வீடியோவில் பார்க்கலாம். இது 3 கிலோ நெல்லிக்காய்ங்க. நல்லா கழுவி ஆவியில் வேக வச்சு ஒரு 5 days நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து 3 கிலோவுக்கு உண்டான நெல்லிக்காய். அப்படியே முழுசாக வேக வச்சு நம்ம இது பண்ணாலே இந்த உதிர்ந்து வந்துடும். இது இந்த காய வச்சதில் ஆல்ரெடி கொஞ்சம் தேன் இருக்குது, அதுக்குள்ளே போட்டுட்டு பாருங்கள், அதில் இருக்க எல்லா நெல்லிக்காயும் அதில் போட்டேன். நான் தேனும் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளோஸப்பில் காமிக்கணும்னா இல்லை, நல்லா டீப்பாக காமி. இந்த நெல்லிக்காய் ஃபுல்லாக தேனில் நல்லா மூழ்கிருக்கு. ஸ்பூன் வச்சு இப்படி நல்லா நம்ம தட்டினோம்னா ஃபுல்லாக இதாகிடும். இந்த தேன் நெல்லி பார்த்துட்டிங்கன்னா இது இன்றைக்கி 5th, நான் May 5th போட்டிருக்கேன். இது ஒரு 6 to 7 days வரைக்கும் நல்லா தேனில் ஊறிச்சு அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தருது, நம்ம கண் பார்வைக்கு உதவுது, தோல் வந்து நல்லா மிருதுவாக இருக்கும், ரத்தத்தை சுத்திகரிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முகத்தில் இந்த மங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாமே போகிறதுக்கு இது ரொம்ப உதவுது. அது இல்லாமல் செரிமானத்துக்கு ரொம்ப நல்லா உதவுது, கண் பார்வைக்கு மிக ரொம்ப நல்லது. ஸோ இந்த தேன் நெல்லியை வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட முடிகிறவங்க சாப்பிடுங்க. இல்லை இது எங்களுக்கு டைம் இல்லை, இது நீங்கள் கொடுங்க அப்படின்னு நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா இதுவும் நாங்கள் இப்போ சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது போல் செஞ்சு சாப்பிடுங்க, எங்ககிட்ட வாங்கியும் சாப்பிடுங்க. இது நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை தரும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.